இந்த வீடியோவில் நாம் தவளை வடை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தவளை வடை செய்வதற்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதில் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பருப்பும் நம்ம ஊற வைக்கணும். அது வந்து பாசி பருப்பு, அதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு 2 மணி நேரம் இது எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு எல்லாமே. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வடைக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 4 வகையான பருப்பு போடுறோம். 1 துவரம்பருப்பு, 1 கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் துருவி அதில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி வதக்கிட்ட பிறகு அந்த மாவில் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியாக பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம அதில் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதில் போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது மாதிரி ரவுண்டாக தட்டி நம்ம எப்பவுமே வடை தட்டுவோம்ல, அதே மாதிரி தட்டிக்கலாம். எண்ணெயில் போட்டுக்குங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே திருப்பி விடுங்க. நம்ம 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.